தன் பக்கம் ஊடகத்தை ஈர்ப்பது, வார் ரூம் வைப்பது, பாஜகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்யக்கூடிய லீலைகளை எல்லாம் அவர்களுக்கு வேலை இல்லாத காரணத்தினால லீலைகள் செய்கிறார்கள் என்பதெல்லாம் உலகுக்கு எடுத்துக்காட்டியது. கேடி ராகவன் போன்றவருடைய கேடித்தனங்களை தோல் உரித்தது. இது மாதிரி சாகசங்களை செய்ததன் மூலமாக அண்ணாமலைக்கு தனியாக ஃபேன்ஸ் கிளப் மாதிரி வந்துட்டாங்க. அதில் ஒரு 7% ஓட்டு பாஜகவுக்கு வந்த பல வித்தை காட்டுறதுல மாபெரும் வித்தகை. ஏன்னா இவர் காட்டின வித்தையில எச்ராஜாவே காணாம போயிட்டாரு. வேற வழி இல்லாம இப்ப கந்தன் மலையெல்லாம் நடிச்சது மூலமாக வடிவேலுக்கு நான் டஃப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்ராஜா சுத்திட்டு இருக்கிறாப்ல. ஒரு பக்கம் பாஜக பெற்றெடுத்த 2 இரட்டை குழந்தைகள் இருக்கிறது. தாவேக்கா இன்னொன்னு நாம் தமிழர். 2 புள்ள பெற்றிருக்கு பாஜக. ஏன்னா RSS மீட்டிங்ல போய் நான் பிராமண கடப்பாரை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கடப்பாரே கிடையாது, தற்பை புள்ள தான் எடுத்துட்டு போகணும். அதை வச்சு எப்படி திராவிட கோட்டையை உடைக்கிறது? கூலிக்கு பேச போற, கூலிக்கு லாலி பாடுறது என்பது சீமானுக்கு வழக்கம். போனமா பாரதியார் புகழ்ந்தமா, அவர் ஆனந்த பல்லு பாடுவோமே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டு என்னத்தையா ஒரு ஜாலக்கு மழக்கா பேசி தப்பிச்சு வந்தா பரவாயில்ல. அங்கே போய் நீ பிராமண கடப்பாரை எடுத்துட்டு நான் இதை உடைப்பேன், தமிழை யாரு தெரியுமா சனியன்னு சொன்னா இன்ஸ்டாகிராம்ல தாண்டா நீங்க எலெக்ஷன் நடத்தணும், இல்லைன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புள்ளிங்கோ பார்ட்டியா இருக்காங்க. பூரா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் அதோடைய வாழ்க்கை சீரழியுதுன்னு ஒரு பாதிரியாரு சர்ச்சில் ஜெபம் பண்ற பாதிரியாரு, அடே பின்னாடி போயிடாதீடா, கூட்டிட்டு போறது சாத்தான்றா, சாத்தானே அப்பாலே போன்ட்டாரு ஒரு பாதிரியார். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று பாஜகவினுடைய தமிழக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேரடியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறாங்க. தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. 60 சீட்டுகளுக்கு ஒதுக்கணும்னு சொல்லி பேசியிருந்திருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சந்திப்பு? கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே பாஜகவிற்கு 20 சீட்டு தான் கொடுத்தாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 25 சீட். அப்போ இந்த எல்லை என்பது அவர்களுடைய அரசியலுடைய எல்லை என்பது அவ்வளோதான். தமிழ்நாட்டில் காங்கிரஸாவது சிறிய கிராமங்களிலே குக்கிராமங்களிலே தொடங்கி நகர்கழகங்களிலே எல்லா இடங்களிலேயுமே பரவி கிடக்கிறது. சிறுநகரம் பெருநகரம் என்றெல்லாம் பரவி கிடக்கிறது. பாஜக அப்படி அல்ல. பாஜக ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். தமிழ்நாடு தழுவிய கட்சியாக அது இன்னும் முழுமையாக மாறலை. கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சதுனால அங்கே ஒரு கட்சியை உருவாக்குனாங்க. அதிகமான வேறு கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன அது மண்டைக்காடு கலவரத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. எங்கெல்லாம் கலவரம் நிகழ்கிறதோ, எங்கெல்லாம் தீப்பற்றி எரிகிறதோ, அங்கெல்லாம் தீயணைப்புத்துறை போவதற்கு முன்பே தீயை பற்ற வைப்பதற்கு இவர்கள் போய்விடுவார்கள். அதனால் பாஜக என்பது அடிப்படையில் ஒரு கலவர கட்சிங்கிறதுனால சாமானியர்கள் அதில் பங்கேற்க மாட்டான். ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு குளிச்சு ரெடியாகி சாமியை கும்பிட்டு வேலைக்கு போகணும் தான் நினப்பானே தவிர, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு நேராக போய் மசூதியை உடைச்சிட்டு அப்படியே போகிற வழியில் சர்ச்சை உடைச்சிட்டு அப்படியே வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் சண்டியர் வேலையெல்லாம் சாமானிய மக்கள் பக்தர்கள் செய்ய மாட்டான். சங்கிகளாக இருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய மனநிலைக்கே எதிரானது. அதனால தான் திருப்பரங்குன்றத்துலேருந்து ஆளுகளை திரட்ட முடியலை. வெளியூர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு ஒரு 28 பேரை வச்சுக்கிட்டுலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதுவும் வாடகைக்கு வந்தவங்க 28 பேரும். அதனால் தமிழ்நாட்டினுடைய மனநிலைக்கு முற்றிலும் எதிரான கட்சி பாஜக என்பதனால அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆட்டக்காரன் போட்ட ஆட்டத்தில் அந்த தன் பக்கம் ஊடகத்தை ஈர்ப்பது, வார் ரூம் வைப்பது, பாஜகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்யக்கூடிய லீலைகளை எல்லாம் அவர்களுக்கு வேலை இல்லாத காரணத்தினால லீலைகள் செய்கிறார்கள் என்பதெல்லாம் உலகுக்கு எடுத்துக்காட்டியது. கேடி ராகவன் போன்றவருடைய கேடித்தனங்களை தோல் உரித்தது. இது மாதிரி சாகசங்களை செய்ததன் மூலமாக அண்ணாமலைக்கு தனியாக ஃபேன்ஸ் கிளப் மாதிரி வந்துட்டாங்க. அதில் ஒரு 7% ஓட்டு பாஜகவுக்கு வந்த 11% ஓட்டில் 7% அண்ணாமலை ஓட்டு அப்படின்ட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் அண்ணாமலை என்ன பண்ணிட்டாருன்னா, பாஜக ஒரு தேராத கட்சி, அதனால் தமிழ்நாட்டுக்கு நான் தான் இனிமேல் தலைவர், நீ என்னடா என்னை நீக்கிறது தேசிய தலைமை, நான் ஆரம்பிக்கிறேன் படுறா கட்சி அப்படின்ட்டு அவர் ஒரு செட்டிங்கில் போயிட்டுருக்காரு. கட்சி தொடங்க போகிறாரு. பெரிய அமைப்பை கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால் அவர்கிட்ட அவர் வேறு ரூட்டில் போயிடுவாருங்கிறதுனால தான் அவர் வாங்கின சொத்துக்கள் பட்டியலையெல்லாம் திமுக காரன் வெளியிடலை. நீங்கள் அண்ணாமலை திடீர்னு திமுக காரங்க என்னென்ன சொத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு வேட்பாளர் பட்டியலில் காமிச்சதெல்லாம் அவரே கண்டுபிடிச்சது மாதிரி அது டவுன்லோட் பண்ணால் வரப்போகுது. அதை காமிச்சு கொஞ்ச நாள் வித்தை காட்டினார். சாட்டையால் அடிப்பார். பல வித்தை காட்டுறதுல மாபெரும் வித்தகன்.
ஏன்னா இவர் காட்டின வித்தையில எச்ராஜாவே காணாம போயிட்டார். வேற வழி இல்லாமல் இப்போ கந்தன் மலையெல்லாம் நடித்தது மூலமாக வடிவேலுக்கு நான் டஃப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்ராஜா வந்து சுற்றிட்டு தராப்புல ஒரு பக்கம். அதனால பாஜகவிற்கான அந்த வாக்கு வங்கி என்பது உயர்ந்தது போன்ற ஒரு மாயத் தோற்றம் வந்ததே தவிர அது உண்மையாகவே உயர்ந்ததான்னு ஒரு கேள்வி. உயர்ந்திருந்தா அண்ணாமலை எம்பி ஆயிருப்பார் நேரம். 4 எம்எல்ஏ சீட் வாங்கினாங்க சார். அவங்க 4 எம்எல்ஏ சீட்டு தான் ஜெயிச்சாங்க, வாங்கலை. 20 சீட்டை வாங்கி 4 பேர் தான் ஜெயிச்சிருக்கான். அப்படின்னா 4 மடங்கு தோத்துருக்காங்க நினைத்தோம். ஐநாங்க 20ல் 5 மடங்கு சீட்டை வாங்கி 1 மடங்கு ஜெயிச்சா 4 மடங்கு தோல்வி தானே. அதனால பாஜக வந்து 60 சீட்டு கேட்கறது இருக்குல்ல, அது வந்து ஒரு உலகத்தில் மிகப்பெரிய வந்து என்ன சொன்னால் தகுதிக்கு மீறி பேராசைப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு வரம்பு மீறிய செயலாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 40 சீட்டு கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்து ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவிக்கும் பஞ்சாயத்து பண்ணி கொடுக்குறோம், என்டிஏ கூட்டணியில் இருந்துட்டு போகிறாங்க, அதிமுகவில் தானே சேர்க்க மாட்டீங்க, என்டிஏவில் நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்லாம் சொல்லி 60 சீட்டு கேட்டதாக தகவல் வந்துச்சு. எப்போ மத்தியானத்தில். சாயங்காலம் அவங்களே சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துருச்சு, 23 சீட்டு பாஜகவுக்கு, 3 சீட்டு ஓபிஎஸ்ஸுக்கு, 6 சீட்டு வந்து இவருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு, ஒரு கதை வந்துச்சு. ஆனால் அது சாயங்காலமே ஓபிஎஸ் கூட்டத்தை போட்டு இபிஎஸ்ஸை ஒழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு வைத்தியலிங்கம்லாம் பேசினார். அப்போ எங்களுக்கு ஒரே எதிரி எடப்பாடி பழனிசாமி தான். அவர் அபகரிச்சிட்டார், கட்சி ஆட்டையை போட்டார், அவரை விரட்டாமல் இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற கருத்தியலை அவர்கள் முன்வைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் டிடிவி தினகரன் வந்து 6 சீட்டுங்கிறது வதந்தி. அப்போ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதில் ஓபிஎஸ் உறுதியாக இருக்கார், டிடிவி தினகரன் உறுதியாக இருக்கிறார். இப்போ இவர்கள் 2 பேருக்குமே என்டிஏ கூட்டணியில் வேலை கிடையாது. பியூஷ் கோயல் வந்து இன்னொரு தகவல் சொன்னதாக ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. ஆமாம், என்னன்னா வந்து விஜய் யாரும் பெருசாக சீண்டாதீங்க, ஏன்னா சிறுபான்மையினருடைய வாக்கை வந்து கணிசமான அளவுக்கு பிரிக்கிற வேலையை அவர் செஞ்சுக்குவாரு, அதனால நீங்கள் பாஜகலாம் கொஞ்சம் சைலண்டாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து திருமாவளவன் சொன்ன கூற்று சரியாகிவிட்டது. பாஜக பெற்றெடுத்த 2 இரட்டை குழந்தைகள் இருக்கிறது, ஒன்று தாவேக்கா, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. 2 புள்ள பெற்றிருக்கு பாஜகன்ட்டாப்புல திருமாவளவன் படக்குன்னு. என்னடா இப்படி அசிங்கப்படுத்திட்டாப்புல. ஏன்னா ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் போய் நான் பிராமண கடப்பாறை எடுத்துகிட்டு போய், அவங்களுக்கு கடப்பாறையே கிடையாது, முதல்ல தற்பை புள்ள தான் எடுத்துகிட்டு போகணும், அதை வச்சு எப்படி திராவிட கோட்டையை உடைக்கிறது? நீ கூலிக்கு பேச போகிற, கூலிக்கு லாலி பாடுறது என்பது சீமானுக்கு வழக்கம். போனோமா பாரதியார் புகழ்ந்தமா, அவர் வந்து ஆனந்த பல்லு பாடுவோமே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம், என்னத்தையா ஒரு ஜாலுக்கு மழக்கா பேசி தப்பிச்சு வந்தால் பரவாயில்ல. அங்கே போய் நீ பிராமண கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து நான் இதை உடைப்பேன், தமிழை யார் தெரியுமா சனியன்னு சொன்னா அப்படின்ட்டு சொன்னவன் தான் ஜனியன், நீ தான் ஜனியன், அந்த ஜனியனே நீ தான் சொல்லிட்டு அந்த மாதிரி. பெரியார் வந்து என்ன சொன்னார், இது அறிவியல் மொழியாக வளரவில்லை, பழங்காலத்து பழமைவாத நம்பிக்கைகளிலே நாம் ஊறி கிடப்பதற்கு தான் இந்த இலக்கியங்கள் பயன்பட்டிருக்கிறது, புலவன்கிறவன் பொறுக்கி திங்கிறவன். கரெக்டாக சொல்லியிருக்கார் பாருங்க, பின்னாடி புலவர்களை வைத்து பொறுக்கி திம்பார்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்காரு. சீமான் போன்றவர்கள் எல்லாம் பொறுக்கி திங்கிற பொழப்புக்கு போவாங்கிறது பெரியாருக்கு எப்படி தெரியும் தெரியல. அவர் பயங்கரமான தேசிய கவி, அவர் தேசிய கவியெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவர் 2 டைப்பாக எழுதியிருக்காரு. இன்னொன்று சொல்கிறாருல்ல சார், அது என்னன்னா சமூகத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால பார்ப்பான், எங்கே இப்போ பார்ப்பான்னு சொல்லி பார்ப்போம். தமிழில் வந்து அவன் மந்திரம் ஓத விடுவானா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சட்டம் போட்டாலும் திட்டம் போட்டாலும் அதுக்கு அர்ச்சகர் பயிற்சி கொடுத்தாலும் அவனை ஆலயத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கன்னா அடித்து விரட்டுறாங்க. சிதம்பரம் கோவிலெலாம் நம்ம பார்த்தோம், பல பேரை வந்து அடித்து விரட்டியிருக்காங்க. எங்களை தவிர வேறு யாருமே கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறான். ஏறத்தாழ வந்து வருமானம் வரக்கூடிய எல்லா கோவில்களையும் தமிழர்களின் கோயில்களை அவர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இது வந்து பக்தர்களுக்கு தெரியும், சாமானியர்களுக்கு தெரியும், சீமானுக்கே தெரியும். கடந்த காலத்தில் தீகா மீட்டிங்கில் பெரியார் கூட்டங்களில் சீமானே அதற்கு எதிராக பேசியிருக்கிறாரு. இப்போ திடீர்னு மாறுவேட போட்டியில் வந்து சீமான் வந்து முதல் பரிசு பெற வேண்டும் என்கிற ஆசையில் ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போனதில் அந்த முகத்திரையை கிழித்து தொங்க விட்டாங்க. அதனால் இப்போ சீமான் வந்து நீ வந்து பெரியார் மேலேயா பேசுகிற, நீ பெரியார் மேலேயா கை வைக்கிற, நீ ஈரோட்டில் போய் நான் தான் எல்லாம் அப்படின்னு போய் நின்று டெபாசிட்டு போகிற இடம் பூரா டெபாசிட்டு போயிருப்பேன். அதனால் துண்டை பத்திரப்படுத்துகிறோம்ட்டு கோவணத்தை கைவிட்டது மாதிரி சீமானுடைய அரசியல் வாழ்க்கை என்பதுனா ஒரு பட்டு வேட்டி பற்றிய கனவிலே இருந்தபோது கட்டி இருந்த கோவணம் களவாடப்பட்டதுன்ற மாதிரி கொள்கையை இழந்தவன் சீமான். சீமானுங்கிற பேர் கேட்ட வகையில் செல்வத்தை சேர்த்து விட்டார், பணத்தை சேர்த்துட்டார்.
கொள்கை கிடையாது. எந்த கோட்பாட்டின் வழியாக வந்தாரோ அது கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரபாகரனை வந்து ஒரு பெரிய மிலிட்ரி ஓட்டலுடைய சரக்கு மாஸ்டர் மாதிரி ஆக்கி விட்டு போயிட்டாங்க. அவர் விடுதலை போராட்டம், ஈழ விடுதலை போராட்டத்தில் ஆமக்கரையிலேருந்து அப்போ என்ன ஆகி போச்சுன்னா முனியாண்டி விலாஸ் நடத்தினாரா அப்படின்னு சில பேர் கேட்குறான். பிரபாகரன் கூட அந்த ஊரில் முனியாண்டி விலாஸ் நடத்தினாரா? ஏன்டா மெஸ்ஸு ஓனராடா அவர், உனக்கு வகை வகையாக சமைச்சு போடுறதுக்கு? போர்க்களத்தில் நின்ற ஒரு வீரனை ஆமக்கறி திண்டேன், நான் வந்து முயல் கறி திண்டேன்னு ஆரம்பிச்சு மான்கறி ஊறுகா, இப்போ கடைசியில் மான்கறி ஊறுகாயில் திண்டு. ஏன்னா ரொம்ப நாளாக சோத்துக்கு இல்லாமல் அலைஞ்சதுனால சோத்தை பற்றியே தான் சீமான் எப்போவுமே பேசுவாப்பில். நீங்கள் கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லா மீட்டிங்லையும் சோத்தை பற்றி தான் பேசுவாப்பில். அதனால் இப்படிப்பட்ட போலிகள் ஒரு பக்கம் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அதனால் அதிமுக வந்து முழுக்க முழுக்க வந்து பாஜக கண்ட்ரோலுக்கு போயிருச்சுங்கிறதுக்கான அடையாளம் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், திமுகவுடைய கூட்டணியை தீர்மானிப்பதில் ராகுல் காந்தி பார்த்து திமுகவுக்கு இவ்வளோ சீட்டு கொடுப்பேன், யார்கிட்ட என்னென்ன பஞ்சாயத்து பண்ணுவேன், என்னைக்காவது வர முடியுமா காங்கிரஸ்காரங்க? ஏன் ஜெயலலிதா காலத்தில் அது நடந்திருக்கா? பாஜக கூட்டணி நடந்தபோது நடந்திருக்கா? இதே பியூஷ் கோயலெல்லாம் விரட்டியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்காம காக்க வச்சு அலங்கழிச்சிருக்காங்க ஏற்கனவே ஜெயலலிதா காலத்தில். இதே ஆளைய வேற ஆளெலாம் கிடையாது. கலைஞர் காலத்தில் கூட தான் வாஜ்பாயோட கூட்டணி இருந்துச்சு. தீர்மானிக்கிற சக்தியாக, தேர்தலை தீர்மானிக்கிற சக்தியாக, திசை வழியை தீர்மானிக்கிற சக்தியாக யார் இருந்தா? தமிழ்நாட்டு கட்சிகள் தான் இருந்தது. மாநில கட்சிகள் வந்து சட்டப்பேரவை தேர்தலில் முதன்மை வைக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக தேசிய கட்சி அதை தீர்மானிப்பதுங்கிறது எவ்வளவு திமிரான விஷயம். என் ஊரில் உனக்கு என்ன வேலை? என் தோள் மேலே ஏறி நீ உயரமாக காட்டிக்கொள்வாய். 4 சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிற நீ 65 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று இன்றைக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு நீ பஞ்சாயத்து பண்ணுறது இருக்குல்ல. சிங்கத்தை வந்து நீ வந்து தலையாக இருக்கிறதா இல்லை வாளாக இருக்கிறதா கேள்வி இருக்குல்ல. நாய் தான் வந்து வாழை ஆட்டணும், வாள் வந்து நாய் ஆட்டக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி இவங்க ஏட்டிக்கு பூட்டியானவங்க. அதனால் பியூஷ் கோயல் வந்தோடனே சாயங்காலத்துக்குள்ளேயே பியூஷை பிடுங்கிட்டாங்க. அவர் திரும்ப ஃப்ளைட் ஏறி போகிறதுக்குள்ளேயே அவர் பண்ண பஞ்சாயத்து பூரா கலைஞ்சிருச்சு. ஓபிஎஸ் ஒத்துக்க மாட்டேன்ட்டார், டிடிவி தினகரன் ஒத்துக்க மாட்டேன். இப்போ இந்த விஜய் வந்து ஒரு டம்மி பீஸு தான். அவர் கட்சி பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியலை. ஒரு பெண்ணு வந்து என்னை மாவட்ட செயலாளராக போடுறோன்னு ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அது வந்து காரை மறிக்குது. கூப்பிட்டு வச்சு பேசி அதை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கூட அவங்களுக்கு தெரியலை. பின்வாசல்லே ஓடி போயிட்டாங்க. அப்படியே ஓடி போகிறாங்க பூரா. பின்வாசலில் ஓடி போகிறத அவங்க கரூர்லேயே பண்ணிட்டாங்க. கொல்லப்புறமாக தப்பிச்சு போகிறது எப்படிங்கிறதுல. ஆனால் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தாய் மாமனா. இப்படி வெக்கங்கட்ட தாய் மாமன் எங்களுக்கு வேணான்னு வாக்காளர்கள் சொல்லுவேன். அதனால் இந்த சின்ன பயலுக அரட்டி கேட்டாக இருக்கிறவன், தலையை ஒரு டைப்பாக கிராப் விட்டுறவங்க, புள்ளிங்கோவை வச்சு ஒரு கட்சி நடத்துகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் தாண்டா நீங்கள் எலெக்ஷன் நடத்தணும், இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புள்ளிங்கோ பார்ட்டியாக இருக்காங்க பூரா. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அதோடைய வாழ்க்கை வந்து சீரழியுதுன்னு ஒரு பாதிரியார், சர்ச்சில் ஜெபம் பண்ணுற பாதிரியார், அடே பின்னாடி போயிடாதீடா, கூட்டிகிட்டு போகிறது சாத்தான்றா, சாத்தானே அப்பாலே போன்ட்டார் ஒரு பாதிரியார். இந்த நிலைமையில் இருக்குது பாஜக. திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை ஒருங்கிணைப்பதில், எதிர்ப்பு கட்சிகளை வந்து ஒரு கூட்டணி ஒரு குடைக்கின் கீழ் கொண்டு வருவதில் முழுமையான தோல்வியை காலையில் ஆரம்பித்த பேச்சுவார்த்தை மத்தியானத்திலேயே முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் அது சபைக்குடிக்கு போயிடுச்சு அவங்க எடுத்த முடிவுலாம். அதனால் காற்றுல பறக்குது இவங்க மானம். அதிமுக வந்து அழித்து ஒழிப்பது என்கிறதில் பாஜக உறுதியாக இருக்கான். அதிமுகவை ஒழிப்பதில் பாஜகவிற்கு 100% உடன்படக்கூடிய ரொம்ப ஒரு அடிமாட்டுத்தனமான கோழைத்தனமான விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கூட இருந்து அவன் குழி பிரிக்கிறான், நான் குழியில் போய் படுத்துக்கிறேன்னு அவர் சொல்கிறார். இதான் நடக்குது. இப்போ இந்த கூட்டணிக்குள்ளே வந்து இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில் இவர் வேற எந்த முடிவை நோக்கி போவார் சார்? அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த முடிவை நோக்கி போக முடியல, அதுதான் இப்போ சிக்கலே. அதிமுக முட்டுச்சந்தில் இருக்கு. அதிமுக கூட்டணியை அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்து கொண்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச எதிர்காலம். இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தையாவது திரும்ப பெறணும்னா தனித்து தான் அவங்க வந்து நிற்கணும். இப்போ நீங்கள் எந்த பக்கம் போனீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த கட்சியை இப்போ யார் வச்சுருக்காங்க? கரகாட்டக்காரன் கார் மாதிரி ஆயிடுச்சு அது. இப்போ இந்த காரை யார் வச்சுருக்கான்னு தெரியலை யாருக்குமே. அன்புமணி வந்து சீட்டிங் பண்ணி நான் தான் கட்சி தலைவர்னு தேர்தல் ஆணையம் வரைக்கும் மோசடி பண்ணிட்டார். அது வழக்கு வரைக்கும் போயிடுச்சு, உச்சநீதிமன்ற வழக்கு வரைக்கும் போயிடுச்சு. அதனால் அங்கே அடிதடி ஆயிடுச்சு. அதனால் பாமகவினுடைய வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் வந்து சேருமானா சேராது. வேறு என்ன இருக்குது? தேமுதிக மதில் மேல் பூனை மாதிரி இருக்காது, திமுகவை எதிர்பார்த்து காத்து கிடக்கு.
கமலஹாசன் மாதிரி போனோம்னா ராஜ்யசபா கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு கிடைக்காதா என்று தேமுதிக காத்து கிடக்கிறது. வேறு மிச்ச ஆட்களுக்கெல்லாம் அட்ரஸ் கிடையாது. உள்ளூர் தாதாக்கள் மாதிரி தான் எல்லாருமே. அங்கங்கே பகுதி சார்ந்த அரசியலை தான் பண்ண முடியும். கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. வேறு ஒன்றும் பெரிதாக வந்து அவர்கள் பக்கம் திசை திரும்புவதற்கான வலிமையான கூட்டணி இன்னும் எதுவுமே கிடையாது. அவர்கள் ஆசைப்பட்டார்கள் ஒரு கூட்டணி அமைக்கணும்னா அது இவர்கள் வலிமையாக இல்லாத போது இந்த கப்பல் வந்து மூழ்கிற கப்பலாக இருக்குது, டைட்டானிக் கப்பலாக இருக்குங்கிறனால அதில் யாரும் பேசஞ்சர் ஏறலை, எந்த கூட்டணியுமே வரலை. கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது. அதில் முதல்ல தப்பிச்சது ஓபிஎஸ், அடுத்து தப்பிச்சது டிடிவி மாதிரி ஆகிட்டு இருக்கு நிலைமை. அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பாஜக கூட்டணி உடைய வேண்டும், அதிமுக ஒன்றிணைய வேண்டும். இதெல்லாம் சாத்தியப்பட்டால் தான் தாவேக்காவே திரும்பி பார்க்க தயாராக இல்லை, விஜயே திரும்பி பார்க்க தயாராக இல்லை. அதனால் இவர்கள் ஒன்றுபடுவது அப்படிங்கிற கனவு நிறைவேறுவதற்கு முன்பே தேர்தல் கடந்து விடும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.